ஒரு சூப்பரான ஒரு ரைடாக இருக்க போகுது. அதுவும் வால்வோ ரைடாக இருக்க போகுதுங்க. வால்வோ பஸ்னாலே நமக்கு அப்படியே உள்ள கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துருங்க. வெல்கம் லைன் டிராவல்ஸ். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு விலாகாக இருக்க போகுதுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரமில் கசக்கூட்டவங்க. இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து சரியாலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருவனந்தபுரத்தில் கசக்கூட்டம் கிட்டே இருக்கோங்க. இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ரைடாக இருக்க போகுது. அதுவும் வால்வோ ரைடாக இருக்க போகுதுங்க. வால்வோ பஸ்னாலே நமக்கு அப்படியே உள்ள கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துருங்க. எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆசை இந்த நம்ம திருவனந்தபுரம் டு பெங்களூர் ரூட்டில் நம்ம வால்வோவில் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நல்லபடியாக நம்ம ட்ராவல் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. எந்த பஸ்ஸுனா லைன் ட்ராவல்ஸுங்க. இந்த பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம டிக்கெட் போட்டிருக்கோம். பார்ப்போம். வால்வோ 9600 வண்டி செம்மையாக இருக்குங்க. நம்ம இன்ஸ்டா போஸ்ட்லலாம் பார்த்துருக்கேன். நல்ல ஒரு சூப்பரான ரைடாக இருக்க போகுதுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு உங்கள் ஃபேமிலியிலலாம் இந்த மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. எப்படின்னா எனக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலே தூக்கம் வராது, வாந்தி வந்துடும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்ககிட்டலாம் மறக்காமல் ஒரு டேச்சும் வால்வோ ட்ரை பண்ண சொல்லுங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு தெரியும் வால்வோ பஸ்ஸோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்கும், வண்டி அப்படி ரதம் மாதிரி இருக்குங்க. ஓகே, இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கரெக்டாக கசக்கூட்டமில் நம்ம பெட்ரோல் பேங்க் ஆப்போசிட்டு அங்கே தான் இருக்கேன். பஸ்ஸு வரட்டும், பஸ் வந்து பஸ்ஸு இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓவர்டேக்லாம் செம்மையாக இருக்குங்க. ஒரு சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. கிளைமேட்டு கேரளாவில் எப்போ வந்தாலும் சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் திருவனந்தபுரம் சென்ட்ரல் அங்கேருந்து நான் இங்கே வந்தேன் லோக்கல் பஸ் பிடிச்சி. எப்படி தான் இந்த கேரளாலலாம் நம்ம தமிழ் பீப்புள்ஸ்லாம் அந்த லோக்கல் பஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. ஏன்னா ஃபுல்லாக மலையாளத்தில் எழுதியிருக்கா, நமக்கு படிக்கவும் தெரில. இதே நம்ம தமிழ்நாடு சைட்லலாம் நம்பர் போட்டிருக்கோம் வண்டி 70 77 ஃபஸ்ட்டு நம்பர் வச்சாச்சு கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா இங்கே அது கூட இருக்க மாட்டேது. ரொம்ப கஷ்டங்க. ஒரு சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. வாங்க கைஸ், நம்ம பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட்டு கரெக்டாக ஃபெடரல் பேங்க் ஆப்போசிட்டுங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க. மேலே கீழே ஸ்லிப்பட் ரைட்டிங்ஸ் போட்டு பக்காவாக இருக்குது. வால்வோ இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட அமெனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாங்க. வாங்க. ஸோ கைஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா வால்வோ பவர்டு பை லைன் ட்ராவல்ஸ் அவங்க பிராண்டிங் போட்ட பிளாங்கெட்டுங்க. நல்லா சூப்பராக இருக்குது.
நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பில்லோங்க, இதுலேயும் உங்கள் பிராண்டிங் போட்டு நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டுங்க கைஸ். அப்படியே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ரீடிங் லைட்டுங்க ப்ராப்பராக இருக்காது. நெக்ஸ்ட் இங்கே அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு, சென்ட்ரலில் உள்ளது பெர்த் லைட்டுங்க பக்கால. கால் கிட்ட லக்கேஜ் ஹோல்டர், அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டுங்க. டபுள் பெர்த்தில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ப்ரைவசிக்காக ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. வால்வோவில் பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோவுமே நமக்கு எமர்ஜென்சி எக்ஸிட்டுங்க கைஸ். லாஸ்ட்டு பெர்த்து மட்டும் ஒரு 2 ஸ்டெப்பு ஹைட்டாக இருக்கும், ஏன்னா வால்வோவில் நமக்கு ரேர் இன்ஜின்ங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி தான் இருக்கும், அதனால் லாஸ்ட்டு பெர்த்து மட்டும் ஒரு 2 ஸ்டெப்பு கொஞ்சம் ஹைட்டில் இருக்குங்க கைஸ். நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே காம்ப்ளிமெண்ட்ரியாக 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க கைஸ். சேஃப்டிக்கு சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க கைஸ். உங்களுக்கு ஃபேர் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேங்க. நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு வீக் டேங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம திருவனந்தபுரம்லேருந்து பெங்களூர் வரைக்கும் 1400 rupees ஆச்சுங்க கைஸ். வெளியே பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க, ரெயின் ப்ளஸ் வால்வோ கேபின் ரேட்டுங்க, செம்மையாக இருக்கும். எத்தனை பேருக்கு நமக்கு வால்வோ கேபின் ரேட் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த காருக்கார சுலவு பண்ணிட்டோம். இந்த தம்மான ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு நேரத்துக்கு எடுத்தோம் தந்தாப்பே தம்மனூரில் ஆஃபீஸ் இருக்குங்க. கிலோமீட்டர் போயிட்டு அப்புறம் ரிவர்ஸ் வந்து நம்ம அவங்க திருப்பிடுவான், நம்ம திருப்பணும் இல்லை, நம்ம திருப்ப முடியாது, ரிவர்ஸ் தான் நம்ம வேற வழி எடுத்துருந்து அடியில அவனை மேல போனேன்னு வச்சுக்க அவளை திருப்ப பூமியா இருக்கும். அன்னைக்கு போன வாஷிங் கொடுத்துலண்ணா என்னன்னா வண்டி போச்சுன்னா அவனே ரிவர்ஸ் போயிடுவான். முன்னாடி எங்க கல்யாணம் போடுறது லெஃப்ட் போடு வண்டி தானே. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுது. நமக்கு நாகர்கோவில் தாண்டி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ப்ளஸ் டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. கேரளாலேருந்து இப்போ நம்ம நாகர்கோவில் வரைக்கும் ஃபுல்லாக மழை தாங்க. இதுக்கடுத்து ஓவர்டேக் செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெயின் ப்ளஸ் ஓவர்டேக்குங்க செம்மையாக இருக்கும். கைஸ் உங்களுக்கு வால்வோ பஸ் எவ்வளோ பிடிக்கும், அதுவும் பாருங்கள் எவ்வளோ அடிக்குதுன்னு ஆடுது. கைஸ் உங்களுக்கு வால்வோ பஸ் எவ்வளோ பிடிக்கும், மெயினாக உங்களுக்கு எந்த ரூட்டு என்ன ட்ராவல்ஸ்ங்க ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரபிள் மூமெண்ட் இருக்கும் உங்களுக்கு வால்வோ பஸ்ஸில், அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ நம்ம ஸ்கூல் டைம் இல்லை காலேஜ் டைம்லலாம் டூர் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து எப்பயாச்சும் போயிட்டு வந்துருங்க. நான் ஒன்ஸ் நம்ம ஸ்கூல் காலேஜெலாம் முடிச்சுட்டா அதுக்கடுத்து டைமே கிடைக்காதுங்க நம்ம டூர் போகிறதுக்குலாம். ஓகே வாங்க நான் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேங்க. சாப்பிட்டு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கேபினட்டை என்ஜாய் பண்ணலாங்க. கைஸ் நம்ம லயன் டிராவல்ஸோட பாரத் பென்ஸ் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. திருவனந்தபுரம் சென்னை ஓட்டுற வண்டி. எஸ் வால்வோ பஸ்ஸோட ஹாட் பைலட் சீட்
ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோடட் வித் ஃபீச்சர்ஸுங்க. அண்ணா உங்கள் பேர் என்ன? என் பேர் கரூர் சிவா. கைஸ் அண்ணனை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எவாக்கேல நம்ம டூர் பஸ் அண்ணன் வீடியோ போடும்போது அண்ணனை பார்த்துருக்கேங்க. அண்ணன் நம்ம செம்ம ஸ்டைலாக சூப்பராக ஓட்டுவாப்ல. அண்ணா உங்கள் நேம் தான்? கரூர் சிவா. ஓகே, எத்தனை வருஷமா டிரைவிங் சர்வீஸ்ல இருக்கீங்கண்ணா? 2002 இருந்து ஓட்டிட்டு. ஓகேண்ணா. வால்வோண்ணா இப்போ ஃபர்ஸ்ட் வால்வோ 2016 இருந்து. எப்படிண்ணா இருக்கு பழைய வால்வோக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எப்படி? பூரா சென்சர் டைப் நல்லா இருக்கும், அதை விட இது நல்லா இருக்கும் சுமத்தா ஓட்டுறது. அப்படியாண்ணா? சரி. பஸ்ஸோட போர்டிங் பையனா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குது? எப்படி? திருவனந்தபுரம் டு பெங்களூர். எத்தனை மணிக்குண்ணா? அங்க 5:50. 5:50 டைம். 5:40. 5:40. ஓகே. அப்படி லைனா போர்டிங் பையனா? அப்புறம் தம்பானூர், அப்புறம் நெய்யாற்றங்கரை, நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருநெல்வேலி, கோவில்பட்டி பைபாஸ் உள்ள போவீங்களா? புது பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட்கே போயிடும். பஸ் ஸ்டாண்ட். டிராபிக்னா டிராப் எங்க கேக்குறாங்களோ அந்த டிராப். பெங்களூர்ல இருந்து ஸ்டார்ட் இல்ல ஒசூர்ல இருந்தா? ஒசூர்ல இருந்து ஸ்டார்ட். ஒசூர்ல இருந்து ஸ்டார்ட். ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு மேல பிளேயர்ல. ஓகேண்ணா. நீங்க மேலும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. ஆமா கலாஸ் கைஸ் இந்த பஸ்ஸோட செகண்ட் பைலட் அண்ணா கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க. ஆனால் உங்கள் பேர்ண்ணா? என் பேர் வந்து துரைப்பாண்டியன். எத்தனை வருஷமா டிரைவிங் சர்வீஸ்ல இருக்கீங்கண்ணா? நான் 31 வருஷமா இருக்கேன். 31 வருஷமா இருக்கீங்க. ஓகேண்ணா. ஆனா வர பேசஞ்சருக்கு ரெண்டு வார்த்தை எது சொல்லுங்கண்ணா. எவ்வளவு பேர் பார்த்திருப்பீங்க? ஆமா, நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். ஆனா அவங்களுடைய பேசஞ்சருடைய கனிவான சேவைக்கு எங்களுடைய இனிய பயணம் லைன் டிராவல்ஸ் வெல்கம். ஓகேண்ணா. நான் 2009 இருந்து வால்வோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரிண்ணா. இருக்க பழைய வால்வோவுக்கும் இப்போ உள்ள வால்வோவுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா சென்சார் எல்லாமே சென்சார் டைப். ஆமா, பேசஞ்சர் வந்து எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒன் பாத்ரூம் போகணும், இந்த இடத்துல இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முன்னாடியே அட்வான்ஸாக வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பயணத்தை இனிதாக நிறைவேற்றக்கூடியது லைன் டிராவல்ஸ். எங்க கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா சேஃப்டியா நல்ல இடம் பார்த்து. அது ஆன் த வேல வந்து ஏற்கனவே 2 பார்த்து ரெஸ்ட் ரூம் பண்ணுவீங்க. ஆமா, அது அவங்களுக்கும் ஒரு மன திருப்தி, எங்களுக்கும் அந்த டைமுக்கு கொண்டு விடுறதுக்கும் சேஃப்டியா இருக்கு. மொத்தத்தில் இந்த வண்டியை பொறுத்த அளவில் பேசஞ்சருக்கும் சரி, ஓனருக்கும் சரி, டிரைவருக்கும் சரி சேஃப்டியான வண்டி. ஓகே. நம்ம திருவனந்தபுரம்ல இருந்து அடுத்து வேற என்ன சர்வீஸ் ஆப்ரேட் பண்றாங்க? ஒன்னு திருவனந்தபுரம் பெங்களூர், நெக்ஸ்ட் திருவனந்தபுரம் பெங்களூர், திருவனந்தபுரம் சென்னை போடுதா? ஆமா, சென்னை ரெட்டியார்பட்டி, சென்னை நாத்தரேத்து, சென்னை இது பவுர் சத்திரம், சென்னை தென்காசி, சென்னை புதியம்பத்தூர், சென்னை பட்டுக்கோட்டை, சென்னை அறந்தாங்கி, சென்னை களியக்காவளை டு வேளாங்கண்ணி. ஆமா, இப்படி ஒரு 30 சர்வீஸ் இருக்கு. 30 சர்வீஸ் இருக்கு. அது சொல்லிட்டே போகலாம். ஆமா, எங்களுக்கு இப்ப நிறைவான சேவை, பேசஞ்சர் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா செய்வீங்க. ஆமா, பக்கவான சர்வீஸ். ஆமா, நல்ல சர்வீஸ் கொடுக்குறோம். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் வந்து ரேட்டிங் ஏறிக்கிட்டு இருக்கும். நாங்கள் எப்பொழுதுமே நிலையான ரேட்டிங். எங்களுக்கு அந்த வண்டி அப்படி போகுது, இந்த வண்டி இப்படி போகுதுலாம் வந்து போட்டுலாம் ஓட்டுறது கிடையாது. எங்களுடைய டைமுக்கு நாங்கள் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வர்றோம். இதுதான் எங்களுடைய லைன் டிராவல்ஸினுடைய ஒரு இது. ஓனர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இதுதான். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. பேசஞ்சர் சேஃப்டி நம்ம சேஃப்டி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஓனர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்களும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் வர்ற பேசஞ்சருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். அதை விட நம்ம கிளீனர் வந்து வரக்கூடிய ஆள்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டு அவரே உள்ளே போய் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுவார். வந்துட்டு அதையே மீறி யாராவது வந்து இல்லை எனக்கு அர்ஜென்ட்டு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் சரியான முறையில் அந்த இடத்துல நிறுத்தி ரெஸ்ட் ரூம் விட்டு கூப்பிட்டு போகிற அளவுக்கு பொறுமையாக கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் சேஃப்டியாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து 31 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. ஒரு டிரைவராக இப்போ வந்து வீட்டுக்கு கார் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு இன்னொன்று டிரைவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு அட்வைஸ் மாதிரி, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, மோட்டார் தொழில் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த வண்டி ஹை ஸ்பீட் வண்டி. ஆமாம். லென்த் வண்டி. ஆமாம், 15 மீட்டரு. முன்னாடி போகிறவங்களுக்கு நாம் வழி விடுறதை விட நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு நான் வழி விட்டு போன்னு சொல்லி அனுப்பிடுவேன். ரைட். இதுதான் என்னுடைய பாலிசி. நான் எப்பொழுதுமே மதிக்கக்கூடியது என்னென்னா, எதிர் வர்ற வாகனங்களை தான் மதிக்கக்கூடியது. அதுதான் எனக்கு கடவுளை. எதிர் வர வாகனங்களுக்கு வந்து வழி விட்டுருவேன். அதையும் மீறி யாராவது வந்து சைடை கேட்டாங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவேன். ஏன்னா இந்த வண்டியில பெரும்பாலும் பொறுமை தான் முக்கியம், அவசியம்.
கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பொறுமையை கடைப்பிடிச்சாச்சுன்னா எந்த ஒரு டிரைவராக இருந்தாலும் சரி, அவங்க குழந்தை குட்டியில் அவங்க பார்த்து, அவங்க மனைவியும் அவங்க குழந்தை குட்டியில் பார்த்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஏதோ சேஃப்டியாக அமையும். நீங்கள் அடுத்த வண்டியோட போட்டி போட்டு அப்படி போகணும் இப்படி போகணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய பொசிஷன் என்னன்னு தெரியாது. அவங்க பின்னாடியே போய் நம்மவும் போய் பிரேக் அடித்து 4 பிரேக் அடித்து உள்ளே இருக்க பேசஞ்சருக்கு கொஞ்சம் அசௌகரியமாகி என்ன இந்த மாதிரி வண்டி ஓட்டுறாருன்னு சொல்லி கேள்வி கேட்டால் நீங்கள் டிரைவர் கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் போகாதீங்க. பொறுமையை கடைப்பிடிங்க. பொறுமையாக கடைப்பிடிச்சாச்சுன்னா பொறுமை எதுலேயும் சாதிக்கும். அனுசரித்து போகணும். ஆமாம் ஆமாம். அது மாதிரி நாங்கள் நிறைய டிராஃபிக்கெல்லாம் நிறையா பார்க்குறோம். போகிறீங்களா போங்க. ரைட் ரைட். எங்களுக்கு என்னுடைய சேஃப்டி முக்கியம். உள்ள படுத்துருக்கவங்களுக்கு 42 பேர் உள்ள. ஆமாம், பேசஞ்சர் வந்து படுத்துருக்கவங்களுக்கு வந்து நம்ம வந்து பஸ்ஸில் தான் பயணம் பண்ணுறோமா வீட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறது தெரியாமலே அவங்கள கொண்டு போய் நம்ம இறக்கி விட்டோம்னா நிச்சயம் நாளைக்கு நம்ம வண்டியை தேடி வருவாங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு குறிக்கோள். மேலும் வளர வாழ்த்துக்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ஹாப்பி சேம் டு யூ. சைடு போகிற மாதிரி அந்த ஃபேன் கவர் ஆகுற மாதிரி வேணும். நான் தோசை சாப்பிடவா பிரியாணி சாப்பிடவா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டேன், உனக்கு எது விருப்பம், உனக்கு எது விருப்பம்? கடையில் போய் பார்த்துட்டு நான் பிரியாணி சாப்பிடுவோம் தோசை சாப்பிடுவோம்னு என்ன கேட்டேன், உனக்கு கேட்டேன். இப்போ நீ சென்னையிலேருந்து வந்து திருப்பி சென்னைக்கு போனேன்னா 1400 ரூபாய் பேட்டா. வண்டி வண்டி நல்ல வண்டி 68 சைவனால 68 சைவம். வேற இங்கே காபி உட்காந்துட்டு இருக்கும்போது என்னன்னா இங்கே தான் எஸ்ஆர்எம் டிராவல்ஸ் இருந்துச்சு. கரெக்டு. நல்லா தூங்கிடலாம். அந்த அளவுக்கு கை வச்சுனேன். बस स्टॉप में अपोजिट में फ्रंट में बस स्टॉप ஓகேனா சென்னை சென்னை திருவனந்தபுரம் சென்னை வடங்குடி திருவனந்தபுரம் இல்ல இந்த லோக்கல் ஸ்லீப்பர் ஓடுது எங்க ஓடுறோம் முதல்ல வண்டி ஃபோன் பண்ண மாட்டோம் 10-15 தாண்டி 20 நிமிஷம் பார்க்கலாம் இருக்க பார்த்தா ஃபோன் பண்ணிட்டே இருக்கும் ஆனா ஆல்ரெடி லொகேஷன் போகும் போடாங்கல்ல அப்போ 4 மணி ஸ்கேனே 4 கூட தரணும்ப்பா 4 வண்டி ஓடுனாங்க படுக்கவே கூடாது போய் பக்கத்தில் பழைய கம்பெனி தான் டேக்ஸ் அதிகமாக திடீர்னு மந்த்லி டேக்ஸ் போட்டுருவான் வண்டிக்கு இன்டர்சிட்டிக்கு அந்த வண்டி எனக்கும் ஆகவே ஆகாது அந்த பஸ்ஸு மினி பஸ்ஸு
பெங்களூர் போயிட்டு அடுத்து என்ன பிளானு? அப்படியே சென்னை போகிறது தானே. ஷோகேஸ் டைம் பார்த்தீங்கன்னா 3:25 ஆகுது. நமக்கு நாமக்கல் கிட்ட ஒரு ரெஸ்டா ப்ளஸ் டீ பிரேக் மாதிரி நிப்பாட்டியிருக்காங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் படுத்து தூங்கிட்டேன். நல்ல ஒரு கம்ஃபர்ட்டுங்க. வால்வோ சஸ்பென்ஷன் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நல்ல ஒரு தூக்கம். இதுக்கடுத்து ஓவர்டேக்லாம் நல்லாயிருக்கும். நாங்கள் வாங்குங்க பார்க்கலாம். ஓவர்டேக்லாம் நல்லாயிருக்கும். நம்ம பெங்களூருக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஜோடி வந்து நான் இது கைலிக்கு போயிட்டு பிடிக்கும். எனக்குலாம் இப்போ ரொம்ப சோம்பேறித்தனமாகி போகுது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6:55க்கு நான் ஒசூரில் இறங்கிட்டேங்க. ஆனால் பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வேலைங்க. அதனால் நான் சென்னை போக வேண்டிய சூழ்நிலை. எப்போவுமே நம்ம ஒரு சூப்பரான பஸ்ஸு, எனக்கு பிடிச்ச வால்வோ பஸ்ஸுலாம் வீடு எடுக்கும் போது தான் வேலை வந்துடுதுங்க. என்ன பண்ணுறது? அதனால் இப்போ சென்னை போகணும். அதனால் ஒசூரில் இறங்கிட்டேன். எதுக்கு நம்ம பெங்களூர் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓவரால் ஜேர்னி சூப்பராக இருந்துச்சுங்க. டிரைவிங் அண்ணன் 2 பேருமே நல்ல ஒரு டிரைவிங், நல்ல ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணாங்க. நமக்கு கேரளாவில் மழை, சரியான மழை, உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால் டிராஃபிக் சரியான டிராஃபிக்குங்க. அதனால தான் இந்த டைமிங் இல்லை நம்ம ஒசூரில் வந்திருக்கோம். இல்லைனா இன்னும் நல்லா ஒரு டைமிங்ஸில் நம்ம ஒசூர் ரீச் ஆகிருப்போம். பெங்களூரும் நம்ம ரீச் ஆகிருவோங்க அப்படியே. ஓகே, ஓவரால் ஜெர்னி சூப்பராக இருந்துச்சு. ஒசூரில் கிளைமேட் நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு கூலிங்காக இருக்குப்பா. இப்போ ஊட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் சென்னை போகணுன்னு வைங்களேன், வெயில் மண்டே உலக ஆரம்பிச்சிடும். ஓகே, வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லி பண்ண நினைக்கிறேன். அடுத்து எந்த பஸ்ஸில் போகலாம் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் வீடியோ எடுத்துங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராவல் ஆகி சந்திப்போம் மக்களே. டாட்டா.